அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். நீங்களும் உங்க நண்பரும் காட்டுக்கு ஒரு பயணம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய நண்பருடைய கால்ல தேள் ஒண்ணு கொட்டிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீனும் சாவலையா? உங்களுக்கு 2 சாய்ஸ் நான் தரேன். தேளால கொட்டு வாங்கின இடத்தை கிழித்து விஷத்தை உறிஞ்சி துப்புவீங்களா, இல்லனா காயத்தை சுத்தம் பண்ணி வலி நிவாரண மாத்திரைகளை கொடுத்து குணப்படுத்த முயற்சி செய்வீங்களா? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்க நண்பரும் மர்கையாதான். ஏண்டா இதெல்லாம் நாட்டு மருத்துவம் தானாடான்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா கொட்டு வாங்கின தேள் நார்மல் விஷம் கொண்ட தேளாக இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் இல்லை. ஆனா அதுவே அதிக விஷம் கொண்ட தேள் இனமாக இருந்தாலும், இல்லனா வட அமெரிக்கால மட்டும் வாழக்கூடிய அரிசோனா பட்டை தேளாக இருந்தாலும் உங்க நண்பருக்கும் ஆபத்து தான், அந்த விஷத்தை உறிஞ்சி துப்புற உங்களுக்கும் ஆபத்து தான். அவ்வளவு கொடிய தேள்கள் அது. 2வது சாய்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஏதோ உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு ரொம்ப காமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிக பதட்டமா உங்க நண்பர் இருந்தாருன்னா இதய துடிப்பு அதிகமாகி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அப்படி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறது விஷம் வேகமா பரவுறதுக்கு உதவியா இருக்கும். அதனால ரொம்ப காமா கொட்டுப்பட்ட இடத்தை சோப்பால வாஷ் பண்ணி சுத்தப்படுத்தலாம். அப்படி பண்றது மூலமா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அந்த இடத்துல ஏற்படாது. அது மட்டும் இல்லாம கொட்டுப்பட்ட இடத்துல ஐஸ் கியூப்ஸை துணியில சுத்தி ஒத்தனம் கொடுத்தோம்னா வலி குறைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டைம் வலி நிவாரண மாத்திரைகளை பயன்படுத்தி கொஞ்சம் குணப்படுத்தலாம். அதுக்கப்புறமும் கடுமையான வலியும் பிரீத்திங் இஷ்யூவும் தசை இழுப்பு வலிப்பு மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா மருத்துவர் அணுக வேண்டியது முக்கியமானது. இல்லைன்னா உசுருக்கு உத்தரவாதம் இல்லை, பாத்துக்கோங்க. ஆமா, ஆச்சரியமா இருக்குல்ல? இது மாதிரி வீடியோக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.